என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, எனக்கு எதுக்கெடுத்தாலும் கோபம் வருது. ஐயா, என் பிள்ளைங்க அதிகமாக கோவப்படுறாங்க. என் கணவர் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறார். எப்போ பாரு மனைவி கத்திக்கிட்டே இருக்கா. இப்படினும் பல விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு சொன்ன தீர்வு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, எந்த செவ்வாய்க்கிழமையா இருந்தாலும் பரவாயில்லை, கோவில்களில் நவக்கிரகம் இருக்கும். அந்த நவக்கிரகத்தில் அங்கார பகவான் அப்படிங்கிற செவ்வாய் கிரகம் இருக்கும். இந்த செவ்வாய் கிரகத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், 4 நல்லெண்ணெய் தீபம் விளக்கு ஏற்று, முடிஞ்சா சிகப்பு கலரு வஸ்திரம் 10 வஸ்திரம் வாங்கி கொடுங்க. செவ்வரளி பூ கிடைச்சா ரொம்ப விசேஷம். இல்லை அப்படின்னா அங்கே உள்ள அர்ச்சகர் பூசாரியை கூப்பிட்டு ஒரு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வாங்கி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்க. இப்படி ஒரு 9 வாரம் பண்ணுங்க. அந்த கோபம் இருக்கு இல்லையா, தேவையற்ற கோபம், இதால் வரக்கூடிய பிரச்சனைகள், முன்கோபத்தால் வரக்கூடிய எதிர்மறைகள், இதெல்லாம் உங்களுக்கு வராது. ஏன்டா நம்ம கோபப்பட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. உங்க வாழ்க்கையில கோபத்தால இழக்கக்கூடிய சந்தோஷத்தையும் மீட்டு எடுக்கக்கூடிய வழிமுறை தான். ஏன்னா ஒரு நாள் கோவப்பட்டிய குடும்பத்தில் சண்டை வந்துச்சு அப்படின்னா அந்த சந்தோஷம் அன்னைக்கு போயிருச்சு. ஒரு விசேஷத்துக்கு போறோம், அங்கே போய் கோவப்படுறது, இப்படி கோபத்தால வாழ்க்கையை இழந்துகிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப அன்பு உறவுகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இதுதான். செவ்வாய் பகவான், அதாவது அங்கார பகவானை வழிபடுங்க. செவ்வாய் பகவான் தான் அங்கார பகவான், நவக்கிரகத்தில் இருப்பார். இவர் தெரியல அப்படின்னா இங்கே உள்ள கோவிலில் உள்ள அர்ச்சகர் பூசாட்டி கேளுங்க எது செவ்வாய் பகவான்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப பேர் சூரியன் அன்னைக்கு சொல்லியிருந்தேன், சூரியன் எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்னு கேளுங்க, சொல்லுவாங்க. இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பரிகாரத்தை பண்ணுங்க. எளிமையான பரிகாரம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 100% உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.